டாக்டர் கேக்குறாங்க, எதுக்காக அஞ்சலி வந்திருக்கீங்க? இல்லாட்டி வெளியே வெயிட் பண்ண மாட்டீங்களா? எப்படி கேபின்குள்ள வந்தீங்க? தனம் வாஷ் பேஷன்ல ஒளிஞ்சிருக்காங்க. அஞ்சலி டாக்டரை பார்த்து கேக்குறாங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? எமர்ஜென்சி, டாக்டர் தானே ஹெல்ப் பண்ணணும். அஞ்சலி, எமர்ஜென்சினா 108க்கு கால் பண்ணுங்க, என்கிட்ட எதுக்கு வர்றீங்க? டெலிவரி பாக்குற டாக்டர், உங்களுக்கு தான் அவசியமே இல்லையே. பத்மாவதி சொல்றாங்க, என்ன டாக்டர் விளையாடுறீங்களா? ஒரு மெடிக்கல் ஹெல்ப், அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். டாக்டர் சொல்றாங்க, உங்களால எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு மீனாட்சிக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு வாடகை தாய் வேணும். பணம் வேணாலும் கொடுக்குறேன், இன்னைக்கே ஃபீட் பண்ணிட்டு போகணும். அஞ்சலி, டாக்டர், குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா? அஞ்சலி, முத்தலகு தான் பால் கொடுக்குறாங்களே, அப்புறம் என்ன? முத்தலகு என் குழந்தைக்கு பால் கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல டாக்டர். கேட்டினா, உங்க பொண்ணு இப்படிதானா? மீனாட்சி அஞ்சலியோட பொண்ணா? ஒரு பொண்ணா இருந்தா என்ன டாக்டர்? கேட்டதை செய்யுங்க. பெக்யூ டாக்டர். இப்படி அஞ்சலி, இப்படி நடிக்கிறீங்க சரிங்க ரெண்டு பேரும். பத்மாவதி சொல்றாங்க, டாக்டர், திஸ் இஸ் டூ மச். என்ன மேடம் டூ மச்ங்கிறீங்க? பொண்ணு பேசுறதுதான் டூ மச். அஞ்சலி தான் பொண்ணுன்னு சொல்றாங்க மீனாட்சிய, ஏன் முன்னாடியே? அவ ஏன் பொண்ணு தானே. வேணாம் அஞ்சலி, தப்பு பண்ணிட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க ஏன் முன்னாடியே. மீனாட்சி முத்தலகோட பொண்ணு. சார், என்ன அதட்டுறீங்க அஞ்சலி? அதானே உண்மை. முத்தலகு பிரசவத்துல மீனாட்சி உங்களுக்கு தான் பிறந்தான்னு நீங்க என்ன பொய் சொல்ல வைக்கல பேச்சியம்மா கிட்ட? சேகர் குழந்தைய முத்தலகுக்கும், முத்தலகு குழந்தைய உங்களுக்கும் நீங்க மாத்தி எடுத்துக்கல. மீனாட்சி குழந்தை அஞ்சலி கிட்ட தான் இருக்கணும்னு நீங்க உடந்தையா இருந்தீங்கல்ல பத்மாவதி. அவன் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு எல்லா தப்பையும் அஞ்சலி பண்ணிட்டு முத்தலகு கிட்ட இருந்து பிரிக்கிறாங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி. எல்லாம் மனசாட்சியே இல்லையா? பொண்ணையும் பிரிச்சுட்டீங்க. தாய்ப்பால் மூலியமா தாயையும் சேயையும் சேர்த்து வச்சிருக்காரு கடவுளே. ஒரு பொருட்களையா அஞ்சலி? இருந்தோம் அந்த குழந்தை கிடந்து அவஸ்தைப்படுது, இது உங்களுக்கு பத்தாதா? எவ்வளவு கொடுமை செய்ய போறீங்க சொல்றாங்க. நான் ஒன்னும் அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கணும்னு நான் இதை பண்ணல. பூமி என் கூட வாழணும், அப்பனா மீனாட்சி என் கூட இருக்கணும், அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சேன். யாரோ ஒருத்தனோட குழந்தை சரவணன், அவனை வச்சிருந்தா எனக்கு என்ன ஹோல்டு இருக்கு? பூமியோட பொண்ணுதான் என் பொண்ணு. முத்தலகை விட நான் மீனாட்சிய ரொம்ப நேசிக்கிறேன். பேசுறீங்க, உங்க முன்னாடி நான் நிக்கிறதுக்கு காரணம் என் பொண்ணு தான், மீனாட்சி தான். எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். குட் பை டாக்டர். அம்மா வாமா. பத்மாவதி சொல்றாங்க, குழந்தைய மாத்தினதுல A1 அக்யூஸ்ட் நீங்க தான், இவ்வளவு பேச்சு ஆகாது. அஞ்சலியும் பத்மாவதியும் கிளம்பிடுறாங்க. டாக்டருக்கு வேர்த்திருச்சு. மாத்திரைய சாப்பிட்டுட்டு திரும்புறாங்க. தனம் நிக்கிறாங்க. டாக்டர், குத்தம் செஞ்ச மனசு உறுத்துதா? மருத்துவ தொழிலுங்கிறது எவ்வளவு பெரிய சேவை. மனுஷங்களுக்கு கடவுளுக்கு அப்புறம் நீங்க தான். குழந்தை விஷயத்துலதான் நீங்க உண்மையா இல்ல. கிட்ட இருக்க குழந்தை என் குழந்தைதான்னு நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். முத்தலகுக்கு பிரசவத்துல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்தேன். தெரிஞ்சிருச்சு டாக்டர். காசை வாங்கிட்டு அஞ்சலிக்கு மாத்தி கொடுத்துருக்கீங்க முத்தலகு குழந்தைய. குழந்தைய என் புருஷனுக்கு காசை கொடுத்துட்டு முத்தலகு கிட்ட கொடுத்துருக்கீங்க. அஞ்சலிக்கு பிரசவத்துல குழந்தை பிறக்கலையா? ஏமாத்து வேலை பண்ணிருக்கீங்க டாக்டர். உங்க தவறுனால, அஞ்சலியோட பேராசனால 2 குழந்தைங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்காங்க. எதுக்கு பிரசவம் பாக்குறீங்க? தாய்ப்பாசத்தோட வலி உங்களுக்கு புரியலையா டாக்டர்? கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே சொல்லியிருப்பீங்க. சுயநலமா செய்யற விஷயத்துக்கு நீங்க பலியாகலாம், நான் அப்படி இருக்க போறதில்ல. முத்தலகு கிட்ட போய் சரவணன் அவங்க குழந்தை இல்ல மீனாட்சி தான்னு சொல்ல போறேன். குழந்தை கண்ணு முன்னாடி இருந்தோம், யாரோ ஒருத்தி பாக்குற கொடுமை எங்களுக்கு வேண்டாம். மீனாட்சி அவங்க குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரவணன் என் கூட வந்துருவான், அது எனக்கு சந்தோஷம். தெரிஞ்சு சொல்லாம இருந்தா என்னைய மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. பார்க்க போறத பாருங்க டாக்டர். நான் சொல்றத கேளுங்க. பாத்திரம்லாம் கழுவாம இருக்கு. சொர்ணம் தனத்தை திட்டுறாங்க. பிறகு எல்லா பாத்திரத்தையும் கழுவி போடுறாங்க. பிறகு சொர்ணத்துக்கிட்ட சொல்றாங்க, அஞ்சல வாடகை தாய ஏற்பாடு பண்ண போறாங்களாம் அத்தை. தான் ஸ்வேதா சொன்னாங்க. இன்னைக்கு மீனாட்சியை கொடுத்து அனுப்புன்னு சொன்னதுக்கு இப்படி பதிலடி கொடுக்கறாளா அஞ்சலி? நீங்க எனக்கு துணையா இருக்கிறது தான் அவங்களோட பிரச்சனை. பெத்த குழந்தைக்கு நம்ம சேவகம் செய்யறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா? விடு முத்தலகு, பாத்துக்கலாம். முத்தலகு, நீ கவலைப்படாத. எப்பயுமே மீனாட்சிய உங்ககிட்ட விட மாட்டா முத்தலகு, புரிஞ்சுக்கோ. அஞ்சல பொண்ணா பார்த்தா எனக்கு கோபமும் வெறுப்பும் வரும். ஆனா மீனாட்சியை பார்த்தா எனக்கு வரலையே. ரத்தத்தை கொடுத்து பசியாத்துறது மீனாட்சிக்கு நான் கொடுக்கற அன்பு அத்தை. நானே மீனாட்சிய வளர்க்குறேன் அத்தை.
கிட்ட இருந்து மீனாட்சிய பிரிக்க வேணான்னு சொல்லுங்க அத்தை. சரவணனை தூக்கிட்டு போன வலி இப்ப மீனாட்சிய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லும் போது வருது அத்தை. அன்பு காட்டுறது தப்பில்லையே அத்தை. முத்தலகு அழாம இரு முத்தலகு, வரட்டும் பேசிக்கலாம். தண்ணிய குடி முத்தலகு. முத்தலகு நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.